ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பேசிக்காவே வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாமே நம்மளுக்கு என்னன்னா, ஒரு ஆப்பரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கன்சோல்ல வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக் ஏ பிளஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சேம் நேம்லயே நம்ம வேற வேரியபிள்ஸ்லாம் கூட வந்து கீழ நம்ம இதுக்கப்புறம் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அதனால இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு வேரியபிள்ஸோ எதுவுமே இல்ல. ஓகே. இப்போ இந்த இடத்துல லெட் ஏ ஈக்குவல் டூ 10 அப்படின்ற மாரி நான் வந்து குடுக்குறேன். இப்போ இத வந்து நான் பிரிண்ட் பண்ண இது வந்து ஆக்சுவலி அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்றது. ஏ ஈக்குவல் டூ அந்த ஈக்குவல் டூ அப்படின்றது அசைன்மென்ட். ஸோ அடிஷன் அப்படின்றது இந்த மாரி ஏ பிளஸ் இந்த 9 அப்படின்றது நான் குடுக்கும்போது, இதோடைய நம்பர வந்து இது என்ன பண்ணுதுன்னா, கால்குலேட் பண்ணுது. அத வந்து நம்மளுக்கு அடிஷன்ல குடுக்குது. அண்ட் அதே மாரி சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே வந்து இதுல இருக்கக்கூடிய நார்மலான ஆப்பரேட்டர்ஸ். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் எக்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் ஈக்குவல் டூ 2 அப்படின்ற மாரி ஒரு நம்பர் குடுத்துக்கலாம். அடுத்தது லெட் ஒய் ஈக்குவல் டூ 90 அப்படின்ற மாரி இன்னொரு நம்பர். அடுத்தது லெட் இசட் ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இந்த கன்சோல் டாட் லாக் அதாவது நம்ம எத பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இசட் அப்படின்றத. ஸோ இசட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும்போது, இது 2த்தையும் எனக்கு ஆட் பண்ணி இதில ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இதில இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஆப்பரேஷன். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றதுல வரும். ஸோ அரித்மெட்டிக்னா இந்த மாரி அடிஷன் அப்படி இல்லன்னா, இதில வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் அப்படின்றத பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டார் அப்படின்றது வந்து மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இதில இந்த மாரி எக்ஸ்போனன்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ இதில வந்து நம்ம 2 அப்படின்றத வந்து குடுப்போம். ஆர் ஜஸ்ட் 1 வந்து குடுப்போம். ஓகே. ஸோ இதில வந்து 2. இந்த எக்ஸ்போனன்ட் ஆப்பரேட்டர் அப்படின்றது என்னன்னா, பவர்ல. அதாவது இது என்ன ஆகும் அப்படின்னா, 2 பவர் 2 அப்படின்றது. ஏ வோட வேல்யூ என்ன? 2. ஸோ 2 பவர் 2 அப்படின்றது இந்த மாதிரி. எனக்கு 4 அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்போனன்ட். அடுத்தது வந்து மாடுலோ. ஸோ மாடுலோ அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி கன்சோல் டாட் லாக்ல ஒய் மாடுலோ மாடுலோ அப்படின்றது இந்த பெர்சன்டேஜ் தான். ஒய் மாடுலோ எக்ஸ் அப்படின்றத வந்து குடுக்கலாம். எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு 0 அப்படின்றது வந்திருக்கு. இப்ப இதுல நம்ம வந்து 97 அப்படின்றத குடுக்கலாம். அதாவது இந்த மாடுலோ அப்படின்றது என்னன்னா, நமக்கு வந்து என்ன ரிமைண்டர் அப்படின்றது தான். ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லன்னா 0. அப்படி இல்லன்னா, நான் இந்த 90ய 5ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ரிமைண்டர் இப்ப நான் ஒரு வேள 6ஆல டிவைட் பண்றேன். ஸோ 6 எதுவும் இல்ல. இப்ப நான் 7ஆல டிவைட் பண்ணும்போது, என்னோட ரிமைண்டர் வந்து 6 அப்படின்றது வந்து வருது. இதுதான் வந்து இந்த மாடுலோ அப்படின்றது. அடுத்தது, இப்ப இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்ப நான் வந்து லெட் ஏ ஈக்குவல் டூ 1 அப்படின்ற மாரி ஓகே. லெட் ஏ ஈக்குவல் டூ 1 அப்படின்ற மாரி இதுல இருக்கு. இல்லன்னா இதுக்கு வேற வேரியபிள் வந்து வச்சுக்கலாம். லெட் var1 ஈக்குவல் டூ 1 அப்படின்றது. இப்போ இன்கிரிமெண்ட் அப்படின்றது என்ன பண்ணும்னா, ஒரு வேல்யூவ நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும். இப்போ var1 பிளஸ் பிளஸ் அப்படின்றத குடுத்துட்டு, ஓகேவா? இப்ப எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அத வந்து இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இத வந்து கன்சோல் டாட் லாக் அப்படின்றதுல var1 வந்து பிரிண்ட் பண்ணுவோம். var1 இப்ப பிரிண்ட் பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்குன்னா, நம்மளுக்கு 2 அப்படின்றது இருக்கு. இத வந்து நம்ம இன்னும் கிளியரா இருக்கணுன்றதுக்காக இந்த மாரி குடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஸோ var1 உடைய வேல்யூ என்ன அப்டின்னா, நம்மளுக்கு 2 அப்டின்றது இங்க இருக்கு. இப்போ இதே இத நம்ம இதுக்கு முன்னாடி வந்து குடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு இதோட வேல்யூ 1 அப்டின்றது இருக்கு. அடுத்தது வந்து நான் இத ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேல்யூ வந்து எனக்கு இதுல ஆட் ஆகியிருக்கு. இப்ப அதே வேர் மைனஸ் மைனஸ் அப்படின்றத குடுக்கும்போது, அதாவது வேர்1 மைனஸ் மைனஸ் அப்படின்னா என்னன்னா டிக்ரிமென்ட். ஸோ இது வந்து எனக்கு வேல்யூ 1 வந்து மறுபடியும் எனக்கு சப்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ இதுதான் இன்கிரிமென்ட் அண்ட் டிக்ரிமென்ட் அப்படின்றது. இது வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். அடுத்தது அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்றதுல நம்மளுக்கு ஏற்கனவே ஈக்குவல் டூ அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு வேல்யூவ நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னா, இத வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து இதுல வந்து வேர்1 அப்படின்றது இருக்கு. ஸோ வேர்1 இப்ப இந்த வேர்1 கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே நம்மகிட்ட ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேர்1 ஈக்குவல் டூ வேர்1ல நம்ம என்ன பண்றோம்னா, வேர்1 கூட ஏவ ஆட் பண்ணி வேர்1ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது புரியுதா? ஃபர்ஸ்ட்டு நமக்கு வேர்1 அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேர்1 வேரியபிள்குள்ள நம்ம அந்த வேர்1 அப்படின்றதையும், ஏ அப்படின்றதையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ இதுக்கு பதிலா நம்ம வந்து ஷார்ட்டா என்ன பண்ணலாம்? இப்ப இத வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இத பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1+2 இந்த 3 அப்படின்றது நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, var1 பிளஸ் ஈக்குவல் டூ ஏ அப்படின்றது. ஓகே சாரி. இப்போ இந்த இடத்துல இத வந்து நம்ம இது 2த்தையுமே வந்து கமெண்ட் பண்ணிடலாம். வேர் இப்போ இத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்ப இத பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த சேம் அவுட்புட் தான் வருது 3 அப்படின்றது. அப்போ var1லயே நம்ம வந்து வே var1 கூட இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்ப அந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல என்ன வேரியபிள் குடுக்குறோமோ, அதிலேயே தான் அந்த ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்றோம். இன்னொரு வேரியபிள் என்னன்னா ரைட் சைட்ல இருக்கிறது. இப்போ இதையே நம்ம வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல ஓகே. ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு டைமும் வேல்யூ வந்து நம்மளுக்கு அந்த வேர்1ஓட ப்ரீவியஸ் வேல்யூவ தான் இது வந்து எடுத்துக்கும் இல்லையா? அப்ப ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்கோ, அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் வந்து பிளஸ் அப்படின்றத குடுத்துருக்கேன். இப்ப இது என்ன பண்ணும்னா, அடுத்தது மைனஸ் அப்படின்றது. ஸோ இத வந்து சப்ட்ராக்ட் பண்ணி இது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே. இது வந்து நம்மளுக்கு இந்த மாரி ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றது. இது சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். இது என்ன பண்ணும்னா, இது ஏ கூட வந்து இத மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து இத ஸ்டோர் பண்ணி வைக்கும். அடுத்தது இது என்ன பண்ணும்னா, டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இந்த மாதிரி. இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இப்ப அடுத்தது இதுல நம்மளுக்கு கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ கம்பேரிசன் ஆப்பரேட்டர் அப்படின்றது என்னன்னா, வேல்யூஸ வந்து கம்பேர் பண்றது. அது வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தானா இருக்கா? லெஸ் தானா இருக்கா? அப்படின்ற மாரிலாம் செக் பண்றது. இப்ப இதுல வந்து லெட் கம்பேர் அப்படின்ற மாரி குடுக்கலாம். ஸோ இந்த கம்பேர் அப்படின்றதுல நான் வந்து 2 ஈக்குவல் டூ 6 அப்படின்ற மாரி வைக்கிறேன். இப்ப இத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. இது நம்மளுக்கு வேண்டாம். இதுக்கு பதிலா கம்பேர் இங்கேயும் வந்து கம்பேர் அப்படின்றது. இப்ப இங்க என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. எதனாலனா, இது வந்து என்னுடைய வேல்யூ இல்லையா? ஓகே. இது வந்து அடுத்த லைன்ல நம்ம குடுத்துக்கலாம். ஸோ 2 ஈக்குவல் டூ 6 அப்படின்னு கேட்டிருக்கோம். இது வந்து ஃபால்ஸ். இப்ப அதே 12 ஈக்குவல் டூ 6 அப்படின்னாலும் ஃபால்ஸ். இப்போ 6 ஸ்டார் 2 இது வந்து நம்மளுக்கு ட்ரூவா அப்படின்னா, ட்ரூ. ஏன் அப்படின்னா 12 ஈக்குவல் டூ 6 ஸ்டார் 2 தான். அதாவது 6 2 சார் என்ன 12 தான். ஸோ அதனால 12 ஈக்குவல் டூ 12 இது வந்து நம்மளுக்கு ட்ரூ. இப்ப இதுலயே நம்மளுக்கு இன்னொரு இந்த மாரி ட்ரிபிள் ஈக்குவல் டூ அப்படின்றது இருக்கு. இப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, 12 அப்டின்ற மாரி குடுக்கலாம். இப்போ இந்த நம்பர் லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கும், ரைட் சைட்ல இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, லெஃப்ட்ல இருக்கக்கூடியது ஒரு இன்டிஜர் வேல்யூ. அதே ரைட்ல இருக்கக்கூடியது என்னன்னா, நம்மளுக்கு ஒரு
ஸ்ட்ரிங் வேல்யூ. ஏன்னா கொட்டேஷனுக்குள்ள குடுத்துருக்கோம் இல்லையா? ஆனா இது 2மே ஈக்குவலான்னு செக் பண்ணும்போது, எனக்கு ஈக்குவல்ன்னு வந்திருக்கு. ஏன் அப்டின்னா, இது இந்த ஸ்ட்ரிங் அப்டின்றத தாண்டி உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்ட மட்டும் தான் இது செக் பண்ணுது. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த சேம் டெக்ஸ்ட்டா இருக்கா, நம்பரா இருக்கா அப்டின்றத பாக்குது. சேமா இருக்கு. ஸோ எனக்கு ட்ரூ அப்டின்றது வந்திருக்கு. ஆனா, எனக்கு இது 2மே எனக்கு ஸ்ட்ரிங்கா இருந்து 2மே அதாவது 2தோடைய டேட்டா டைப்பும் சேமா இருந்து 2தோடைய வேல்யூவும் சேமா இருந்தா மட்டும் தான் எனக்கு ட்ரூ அப்டின்றது வரணும். அப்டின்னா, நம்ம இந்த மாரி இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டூ ஈக்குவல் வேல்யூ அதாவது வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். டைப்பும் ஈக்குவலா இருக்கணும். இத வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ அப்டின்ற மாரியும் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி 2தோடைய இப்ப எனக்கு ஃபால்ஸ் அப்டின்றது வந்துருச்சு. வேல்யூ எனக்கு சேம் தான். பட் டைப் வந்து டிஃபரெண்ட். அதனால எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்டின்றது வந்துருச்சு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் கம்பேரிசன். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜஸ்ட் நம்ம வந்து டபுள் ஈக்குவல் டூ அப்டின்றத வந்து பார்த்திருப்போம். இப்ப அடுத்தது வந்து என்னன்னா, நாட் ஈக்குவல் டூ அப்டின்றது. இப்போ இதுல நாட் ஈக்குவல் டூவா அப்படின்னு கேட்கும்போது, இது எனக்கு என்ன காமிக்குதுன்னா, ஃபால்ஸ் அப்படின்றது தான் காமிக்குது. இந்த நாட் ஈக்குவல் டூ இந்த மாரி இருக்கிறது ஜஸ்ட் இது வந்து என்ன பண்ணும்னா, அந்த வேல்யூஸ மட்டும் தான் எனக்கு வந்து செக் பண்ணும். இப்ப இதுலயே நான் வந்து 2 ஈக்குவல் டூ போட்டு ஒரே ஒரு இந்த நாட் இந்த சிம்பல் வந்து நான் போடுறேன். எனக்கு இப்ப என்ன காமிக்குதுன்னா, ட்ரூ அப்படின்றது. அதாவது இது 2மே ஈக்குவல் இல்ல அப்படின்றது ட்ரூ தான் அப்படின்னு இது வந்து சொல்லுது. அதே நான் இந்த மாரி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் நாட் ஈக்குவல் டூ போட்டா, எனக்கு வந்து இது ஃபால்ஸ் அப்படின்றது காமிக்கும். ஏன் அப்படின்னா, இது டேட்டா டைப் செக் பண்ணாது. ஜஸ்ட் வேல்யூவ மட்டும் தான் எனக்கு வந்து இது செக் பண்ணும். ஓகே. இந்த இடத்துல இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். இப்ப இது நாட் ஈக்குவல் டூ ஆனா, இது வந்து இப்ப நம்மளுக்கு ஃபால்ஸ் தான். ஸோ, இப்ப வந்து நம்ம கிரேட்டர் தேன் அப்படின்னு இது பண்ணுவோம். அதுவும் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூவா அப்படின்னா, அது வந்து ட்ரூ. அடுத்தது லெஸ் தேன் அப்படின்றது ஃபால்ஸ். லெஸ் தேன் ஈக்குவல் டூ அப்படின்றது நம்மளுக்கு வந்து ட்ரூ. இப்போ இதுல நான் வந்து இதுல நம்பர் வந்து சேஞ்ச் பண்றேன். இது வந்து கிரேட்டர் தேனா, லெஸ் தேனா. இந்த மாரி நம்மளுக்கு தெரிஞ்ச நார்மல் கிரேட்டர் தேன் அண்ட் லெஸ் தேன் அப்படின்றது தான். இப்போ இதுல வந்து நம்மளுக்கு டெர்னரி ஆப்பரேட்டர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த டெர்னரி ஆப்பரேட்டர் வந்து நம்ம நெறைய கேஸஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த டெர்னரி ஆப்பரேட்டர் அப்படின்றத நம்ம எப்ப யூஸ் பண்ணாலுமே, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? ம். ஓகே. இது வந்து ட்ரூ. இங்க வந்து நம்ம நத்திங் அப்படின்றத வந்து குடுப்போம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ அப்படின்றத குடுக்கும்போது, 12 அப்படின்னு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்தது ஃபால்ஸ் அப்படின்றது குடுப்போம். அப்ப எனக்கு இந்த நத்திங் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. இதுலருந்து நம்ம இது என்ன அப்படின்றத பார்ப்போம். இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த டெர்னரி ஆப்பரேட்டர் அப்படின்றது என்னன்னா, நம்ம நார்மலா இஃப் எல்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எனக்கு இஃப் இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, இஃப்குள்ள இருக்கிறத வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணு. ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, எல்ஸ்குள்ள இருக்கிறத எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த டெர்னரி அப்படின்றது. டெர்னரில ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் குடுப்போம். ஓகேவா? நான் அந்த கண்டிஷன் வந்து நானே இந்த இடத்துல ஜஸ்ட் ட்ரூ, ஃபால்ஸ் அப்படின்ற மாரி நான் வந்து குடுக்குறேன். இப்ப இது வந்து இல்லன்னா நம்ம இந்த மாரியும் குடுக்கலாம். இது வந்து ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்றது இங்க குடுப்போம். இங்க வந்து பி இஸ் கிரேட்டர் அப்படின்றத இங்க குடுப்போம். அடுத்தது இந்த இடத்துல நம்மளோட கண்டிஷன் வந்து குடுப்போம். என்ன கண்டிஷன் அப்டின்னா, ம் இப்ப வந்து 10 கிரேட்டர் தேன் 20. இது வந்து நம்மளுடைய கண்டிஷன். இத வந்து ஜஸ்ட் நம்பளே வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். 10 கிரேட்டர் தேன் 20 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்ப செக் பண்ணுது. ஒரு வேள இந்த 10 அப்படின்றது நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது ஏவா வச்சுக்கிறேன். 20ய நான் வந்து பியா வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு 10 கிரேட்டரா இருந்துச்சுன்னா என்ன ஆகணும்? இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பிரிண்ட் ஆகும். இல்ல இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, செகண்ட் இருக்கக்கூடியது பிரிண்ட் ஆகும். இப்ப சப்போஸ் நான் வந்து இத 100 அப்படின்னு போடுறேன். அப்ப எனக்கு ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்றது வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கிரேட்டரா இருக்கு. இது வந்து டெர்னரி. இது வந்து இஃப் எல்ஸ்க்கு பதிலா நம்ம இந்த மாரி சிங்கிள் லைன்ல வந்து கண்டிஷன்ஸ செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து நம்ம மோஸ்ட் கேஸஸ்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்க மாரி இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் வந்து நம்ம குடுக்குறோம். அந்த கண்டிஷன் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குவெஸ்டின் மார்க் அதாவது அந்த கண்டிஷன செக் பண்ணுது. அடுத்தது நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து குடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது ஒரு கேப். அதுதான் அந்த கோலன். அடுத்தது செகண்ட்
ஸ்டேட்மெண்ட் குடுக்குறோம் நம்ம. ஸோ இத வந்து நம்ம டெர்னரி ஆப்பரேட்டர் அப்படின்ற மாரி நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப இதுல ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ வந்து எப்படி வந்து கம்பேர் பண்றது? நம்ம வந்து இப்ப நம்பர் கம்பேரிசன்க்கு இதே மாரி இந்த கிரேட்டர் தேன், லெஸ் தேன்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாரி ஸ்ட்ரிங்ஸ் எப்படி கம்பேர் பண்றது? ஸ்ட்ரிங்ஸ்ல என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம்? அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.